வணக்கம். நேத்து கிங்டம் படம் தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு தமிழ்ல ஹவுஸ்மேட்ஸ், அக்யூஸ்டு, ஜூ கீப்பர், சரண்டர், சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம், உசுரே போயின்னு 7 படங்கள் ரிலீஸ் ஆகுது. இங்கிலீஷ்ல நேக்கட் கன், மலையாளம்ல மீஷா சுமத்திய விளவுன்னு 2 படம், ஹிந்தியில் சன்னா சர்தார் 2 தடக்டூன்னு 2 படம், மொத்தம் 13 படம். இருக்கிற 3 நாள் வீக்கெண்டில் ஒரு நாளைக்கு 3 படம் பார்த்தாலும் 9 படங்கள் தான் பார்க்க முடியும். அதுலேயும் ஆல்ரெடி ஓடிட்டு இருக்கிற படங்களுக்கான ஷோஸ் வேறு கேரி ஓவர் ஆகும். ஸோ புது படங்களுக்கு ஏடாகூடமாக தான் ஷோஸ் ஷெட்யூல் பண்ணி வச்சுருப்பாங்க. எந்த படத்தை எப்போ பார்க்கணுங்கிறதுக்கே டீட்டெயிலாக நம்ம பயங்கர சார்ட்லாம் போட்டு பிளான்லாம் பண்ணோம். ஆனால் அந்த ஷோவுக்கு நம்ம புக் பண்ணாலும் மினிமம் 10 பேராவது புக் பண்ணி ஷோ கேன்சல் ஆகாமல் வேறு இருக்கணும். வெரி நைஸ் சிச்சுவேஷன் இல்லையா? ஏன் இவ்வளோ படங்கள் முதல்ல எடுக்கப்படுது, எல்லாத்தையும் மொத்தமாக தள்ளி விடுறாங்கன்னா புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் அதுக்கு டைம் இல்லை. ஏன்னா அடுத்த படம் பார்க்கணும் இல்லையா? இந்த சரண்டர் எப்படி இருந்துச்சுங்கிறத முதல்ல சொல்கிறேன். சரண்டர் திருமழிசை போலீஸ் ஸ்டேஷனில் 25 வருஷங்களா ரைட்டராக வேலையில் இருக்காரு. லால் ரொம்ப நேர்மையான மனுஷன். அந்த ஸ்டேஷனில் ட்ரெயினி எஸ்ஐயா 3 மாசமா வேலை பார்த்துட்டு இருக்காரு. தர்ஷன் தேர்தல் வாக்குப்பதிவுக்கு சில நாட்கள் மட்டுமே இருக்கு. ஸோ அந்த ஏரியாவில் லைசன்ஸ்டு கன் வச்சிருக்கிறவங்க எல்லாரும் ஸ்டேஷனில் அதை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நடிகர் மன்சூர் அலிகான் அவருடைய துப்பாக்கியை கொண்டு வந்து கொடுக்குறாரு. லால் அதை ரெக்கார்டில் கரெக்டாக அதை ஃபைல் பண்ணி லாக்கரில் கொண்டு போய் வைக்கிறாரு. ஆனால் அந்த துப்பாக்கி காணாமல் போகுது. அடுத்த 3 நாளைக்குள்ளே அதை கண்டுபிடிச்சாகணுங்கிற மாதிரி சிச்சுவேஷன். இன்னொரு பக்கம் இந்த தேர்தலுக்கு கனகுங்கிற ஒரு பெரிய ரவுடி மூலமாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பணப்பட்டுவாடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பெரிய அமௌண்ட் காணாமல் போகிறதுனால அந்த ரவுடி தேவையில்லாத சிக்கலில் மாட்டுறாரு. காணாமல் போன துப்பாக்கி கிடச்சதா, அதை யார் எடுத்தாங்க, அந்த பணம் என்னாச்சு, இந்த 2 ட்ராக் கதையும் எப்படி மர்ஜ் ஆகுது, இதெல்லாம் தான் இந்த சரண்டர். ரைட்டர் ரோல்ல லால் தான் இந்த படத்துடைய ப்ரொடாகனிஸ்ட் மாதிரி ஆரம்பத்தில் தெரியுறாரு. எப்பவும் போல அவருக்கான இந்த ட்ரேட்மார்க் டப்பிங் வாய்ஸ் உதவியோட நல்லாவே நடிச்சிருக்காரு. தர்ஷன் சினிமாவோட இளம் போலீஸ் கேரக்டருக்கே உண்டான ட்ரேட்ஸை காட்டியிருக்காரு. ஃபிசிக்கலாக ஆள் பார்க்க செம்ம ஃபிட்டாக இருக்காரு. மோஸ்ட்லி பர்ஃபார்மன்ஸுக்கு இந்த கேரக்டர்லாம் அவருக்கு பெரிய ஸ்கோப் இல்லை. பட் பெருசாக தப்பாகவும் தெரியல, ப்ராமிசிங்காகவே இருக்காரு. ஸ்டில் இந்த தேக பயிற்சியோட நடிப்பு பயிற்சியும் கொஞ்சம் தேவை. வில்லனா சுஜித் தான் இந்த படத்துடைய ஸ்டார். நல்ல ஒரு மெனேசிங் வில்லனா இருக்காரு. வில்லன் தம்பியா கௌஷிக், ஈகோவோட இருக்கிற போலீஸா ரம்யா ராமகிருஷ்ணன், தென் மீண்டும் ஒரு ஹெல்ப்லெஸ் கேரக்டர்ல செம்மால ரன்னம்னு எல்லாரும் நீட்டாவே நடிச்சிருக்காங்க. எப்பவுமே கூட்டத்தில் ஒருத்தராக தெரிகிற அருள் டி சங்கர் இந்த படத்தில் இன்ஸ்பெக்டர் கேரக்டரை நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த கேரக்டர் அந்த அளவுக்கு டிக்னிட்டியோட எழுதப்பட்டிருக்கு. மெய்யேந்திரனோட சினிமாட்டோகிராஃபி, விகாஸ் படிசாவுடைய பின்னணி இசை ரெண்டுமே இந்த கதையோடைய கிரிட்டியான நேச்சரோட பெர்ஃபெக்டாக அலைன் ஆகி ஒரு ரகடான மூட படம் முழுக்க கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கு. ஆர்ட் டைரக்டர் மனோஜ்குமார் ஒர்க்கை தனியாக குறிப்பிட்டு சொல்லணும். ஏன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன்றது எங்கேயுமே செட்டு மாதிரி தெரியல, அவ்வளோ ரியலாக உருவாக்கி இருந்தாங்க. ஆக்ஷன் சந்தோஷோடைய ஸ்டன்ஸ் எக்ஸிகியூஷனும் நல்லாவே இருந்துச்சு. துப்பாக்கி காணாமல் போகுதுங்கிறது த்ரில்லர் கதைகளுக்கு ஒரு நல்ல ட்ரோப்னு நினைக்கிறேன். தமிழில் ஏற்கனவே வந்து 8 தோட்டாக்கள், மலையாளத்தில் கிஷ்கிந்தா காண்டம், இப்போ இந்த சரண்டர், 3 விதமான த்ரில்லர் படங்கள் அண்ட் 3 என்டர்டெய்னிங்காகவும் இருக்குங்கிறதா முக்கியமான விஷயம். இந்த சரண்டர் மற்ற 2 படங்கள் அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேல, மேக்கிங்கில், அந்த நேர்த்தியில் மேட்ச் ஆகலனாலுமே கூட எடுத்துக்கிட்ட விஷயத்த பெரிய தடுமாற்றம் இல்லாமல் ப்ராப்பராக டெலிவர் பண்ணியிருக்காரு அறிமுக இயக்குனர் கௌதமன் கணபதி. அண்ட் இந்த படத்தில் எடுத்தோட்டாக்களோட எக்கோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சில காட்சிகள் தெரிஞ்சுது. வில்லனோட அறிமுகம், போலீஸ் ஸ்டேஷன், அங்கே இருக்கிற கேரக்டர்ஸ், இந்த கதையை செட் பண்ண விதத்துலேருந்தே நம்ம அட்டென்ஷனை கிராப் பண்ணுறாரு இயக்குனர். மன்சூர் அலிகான அவரோட ரியல் வெர்ஷன்லேயே காஸ்ட் பண்ணது நல்ல ஐடியா. துப்பாக்கி காணாமல் போகிற மொமெண்ட்லேருந்து பரபரப்பு ஸ்டார்ட் ஆகுது. துப்பாக்கியை தேடுறதுல போலீஸ் காட்டுற தீவிரம் ஒரு பக்கம், டெரரான வில்லனுடைய பிரச்சனை ஒரு பக்கம்னு அடுத்தடுத்து லேக் இல்லாமல் கதையை நகருது. வில்லனும் ஹீரோவும் மீட் ஆகிற மொமெண்ட், வில்லனோட தம்பியினால வர இஷ்யூ, அதை ஒட்டி நடக்கிற ட்ராமா, லால் கேரக்டர் ஃபீல் பண்ணுற மொமெண்ட், தர்ஷனுடைய ஆக்ஷன், ரேசியான பிசுறு இல்லாத ஒரு திரைக்கதை. பிரைமரி கேரக்டர்ஸ் எல்லாரையும் பிளைனாக கெட்டவங்களாவோ நல்லவங்களா மட்டும் எழுதாமல் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி எழுதியிருந்தது, நல்லா இருந்தது. ஸ்டில் தர்ஷன் கேரக்டரைசேஷன் இன்னும் கூட அழுத்தமாக இருந்திருக்கலாம். ஒரே ஒரு மோனலாக் மட்டும் அவருக்கு போதுமானதா இல்லை. ஆரம்பத்தில் அந்த லேடி போலீஸ் கேரக்டர் அம்மா பையன் 2 பேர் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு வருவாங்க. அந்த ட்ராக்கை கோர் கதையோட கனெக்ட் பண்ண விதம், ஹாஸ்பிட்டல் சண்டை காட்சி, பஸ்ஸுக்குள்ளே நடக்கிற அந்த ஒரு சண்டை, ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட கேரக்டர் வில்லன் கேங்கில் மாட்டுகிற சீன், வில்லன் பண்ண முதல் கொலைக்கான கனெக்ட், துப்பாக்கி எப்படி காணாமல் போச்சுங்கிற சீன், இப்படி எல்லா விஷயங்களையும் ப்ராப்பராக டைப் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் லாஜிக்கலாக கேள்விகள் வரக்கூடாதுன்னு மெனக்கெட்டுருக்காங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஸ்டில் அந்த துப்பாக்கி காணாமல் போகிறதுக்கான காரணம் மட்டும் அவ்வளோ கன்வின்சிங்காக இல்லை. முனிஷ்காந்தோட காமெடி ட்ராக் மாதிரி ஒரு விஷயம் வருது. சார் படம் ரொம்ப சீரியஸாக இருக்குது, பாட்டு லவ் ட்ராக்னு ரிலீஃப் வேணும் ஆடியன்ஸுக்கு, ஸோ இதை வைக்கலாம் அப்படின்னு யாராவது தப்பாக அட்வைஸ் பண்ணியிருக்கதான் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காமெடி ட்ராக் சுத்தமாக மெயின் கதைக்கு கனெக்ட் ஆகவே இல்லை, காமெடியும் ஒர்க் ஆகலை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஃபைட் சீனை தவிர ரொம்ப கிரவுண்டடாகவே கதையை சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப்ல கமர்ஷியல் ரூட்டோட அகலத்தை கொஞ்சம் அதிகமாக்கியிருக்காங்க. அந்த போர்ஷன்ஸில் பிளெயின் ஆக்ஷனுக்கு பதிலாக இன்னும் கூட ஸ்மார்ட்டாக ஏதாவது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். அது கொஞ்சம் ஏமாத்தமாக தான் இருந்தது. ஈகோ காட்டுற பெண் போலீஸ் கேரக்டரையும் முதல்ல சில சீன்ஸுக்கு அப்புறம் எங்கேயோ கொண்டு போய் ஒளிச்சு வச்சிடறாங்க. திரும்பி கிளைமேக்ஸில் அவங்க வசதி கொண்டு வராங்க. சில விஷயங்களை போலீஸ் ட்ராக் பண்ணுற விதமும் ஸ்கிரிப்டுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தது.
கிளைமேக்ஸும் டக்குன்னு அப்ரப்டா முடிஞ்சிட்டா மாதிரி ஒரு ஃபீல். மொத்தத்தில் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான டீசென்டான மேக்கிங் கொண்ட டைட்டான ஸ்க்ரீன் பிளே இருக்கிற படம் இந்த சரண்டர். செகண்ட் ஹாஃப்ல இன்னும் கூட ஸ்மார்ட்டான ஐடியாஸும் கிரவுண்டடான அப்ரோச்சும் இருந்திருக்கலாம். பட் நெவர்தலெஸ் தியேட்டரில் பார்க்க ஒர்த்தான படம் தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில். பெருசாக அவங்கள ஏமாத்தாதுன்னு தான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்க. UA 16+ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பட் சில மைல்டான கெட்ட வார்த்தைகள் வருது. ஒரு கொலை பண்ணுற சீனும் வயலண்ட்டாக இருக்குது. சாக்கிறதை